வணக்கம், வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். சூர்யா அவர்கள் நடித்த அயன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டயலாக் வரும். பிரபு தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, என்னடா சும்மா நொச்சு நொச்சுன்னு குத்திக்கிட்டு பொல பொலன்னு ரத்தம், கத்தி எடுத்தியா ஒரே சொருவு அப்படின்னுவாரு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட நிலைமையும் அந்த மாதிரி தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தம், ரத்த கலரியா தான் இருக்கு. இந்த ரத்த கலரியில கொஞ்சம் மனசுக்கு இதமா பிளசண்டா ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு 3 சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ. வாங்க. லவ் மேரேஜ். விக்ரம் பிரபு, ரமேஷ் திலக், அருள்தாஸ், மீனாட்சி தினேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் அண்ட் ரியோராஜ் இவங்க 2 பேருமே ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு போறாங்க படத்துல. 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கமேன்னு சொல்லி நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு எங்கேயுமே பொண்ணு கிடைக்காம கடைசியா ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்க்க போறாரு ஹீரோ விக்ரம் பிரபு. அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது எப்படி லவ் மேரேஜா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இவங்க இந்த படம் ஆரம்பத்துல ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு கல்யாணங்கிறது இன்னைக்கு எப்படி ஒரு ப்ராசஸா மாறிடுச்சு, பட் அது ஆதி காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப பிரில்லியண்டா சொல்லியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வருது. இந்த கதையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். பிலசாபிக்கலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கல்யாணங்கிறது இந்த ஏஜ்ல பண்ணணும், இவங்க தான் பண்ணணுங்கிற மாதிரி எந்த விதமான பவுண்டரியுமே கிடையாது. 2 பேருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை அவங்க எப்ப வேணா அவங்க கன்வீனியன்ட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் பிலசாபிக்கலா இந்த படம் சொல்ல வருது. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஃபீல் குட், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் யோசிக்கவும் வைக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது, பட் அந்த வர பிளாட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்ட் வாட்ச்க்கு இது ஒரு நல்ல மூவி. அடுத்தது சாரங் தியாகு அவரோட இயக்கத்துல ஆரோமலே. இந்த படத்துல கிஷன் தாஸ், அப்புறம் விஜய் சிது விளாக்ஸ்ல வர ஹர்ஷத் கான், சிவாத்மிகா, அப்புறம் விடிவி கணேஷ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. சாரங் தியாகு இவர் யாரு அப்படின்னா, தியாகு இருக்காரு இல்லையா அவரோட பையன். இவர் யாரு அப்படின்னா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 80s 90sலாம் நிறைய மூவிஸ்ல, முக்கியமா விஜயகாந்த் மூவிஸ்ல எல்லாம் வருவாரு. இப்ப கூட நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஆதாம்லே வர்கீஸ் அப்படின்னு வர்றாரு இல்லையா, அவர் தான் தியாகு. அவரோட பையன் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட முதல் 20 மினிட்ஸ் இந்த ஹீரோ கேரக்டரைசேஷன் காட்டுறதுக்காக சில விஷயங்கள் காமிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு காமெடியா ஃபன்னியாவே இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம நிறைய படத்துல நிறைய ஹீரோட கேரக்டரைசேஷனா பார்த்திருப்போம். அந்த 20 மினிட்ஸை கொஞ்சம் தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் படம் அதுக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள மூவ் ஆயிடுது. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முக்கியமா மேட்ரிமோனி கம்பெனில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் காமிக்கலாவும், முக்கியமான சில விஷயங்களை சீரியஸாவும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல இந்த படம் ஆஸ் யூஷுவல் லவ் மூட்ல போனாலுமே அந்த எமோஷனல் ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மூவ் ஆகி படம் ஒரு ஃபீல் குட் மூவியா போய் முடிஞ்சிருது. ஹர்ஷத் கான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதுல காமெடின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவரு ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. படம் நடுக வராரு. அவர் வர எபிசோட்ஸ் அண்ட் சீன்ஸ்லாம் பயங்கர ஹிலாரியஸா இருக்கு. நடுல ஒரு சின்ன ஆள்மாறாட்டம் ஒன்று நடக்கும், அதுவுமே நல்ல காமெடியா இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. சிவாத்மிகா அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப நாளாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க பயங்கர ஸ்ட்ராங் ஹெட்டடா, பயங்கர ஒரு போல்டான ஒரு மூணா இதுல வந்திருக்காங்க. அந்த கேரக்டர் சிவாத்மிகாவும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் ஆர்க் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்குன்னு சில ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அப்புறம் அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க, அவங்களுக்கு பேசிக்காவே இருக்கிற ஒரு வெறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க படத்துல. ஆரோமலே இதுவும் ஒரு லவ் கம் ஃபீல் குட் மூவி தான். தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஒரு வீக்கெண்ட் வாட்சுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்ததான் நான் சொல்ல போற படம் மலையாளம்ல ரிலீஸ் ஆச்சு, பட் தமிழ் டப்பிங்லயுமே இருக்கு. சர்வம் மாயா. நிறைய பேருக்கு இந்த படம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல நிவின் பாலி, ரியா ஷிபு, பிரீத்தி முகுந்தன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிவின் பாலிக்கு பிரேமம்க்கு அடுத்ததா அவுட் சைட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில அவர் தெரிய வச்ச படம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிதான் இன்டர்நெட்லயும் படிச்சேன். ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம். அதாவது பார்க்காமே லவ் பண்றது, லெட்டர்ல லவ் பண்றது, இன்டர்நெட்ல லவ் பண்றது, இல்லைன்னா லவ் பண்ண ஹீரோயினா ஹீரோ மறந்துடுறது, இல்லைன்னா ஹீரோயின் மறந்துடுறது, இல்ல லவ்வருக்காக நாக்க வெட்டிக்கிறது, கையை வெட்டிக்கிறதுன்னு எவ்வளவோ டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி பார்த்திருப்போம். ஆனா இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு தாட்டு. தான் கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற அந்த ஒரு கேரக்டரோட ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பா போறதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேஸ் நாட் சூதுகவும்ல விஜய் சேதுபதிக்கு ஒரு கேரக்டர் டிஃபிஷியன்சி இருக்கும் இல்லையா, அவர் கண்ணுக்கு மட்டுமே ஒரு ஹீரோயின் தெரிவாங்க. அந்த காமெடி ட்ராக்கை எடுத்து நல்ல ஒரு ஃபீல் கூட இந்த படத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதுல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆனாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த படம் பாக்குறப்போ எனக்கு இதுதான் தோணுச்சு. ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு நேர்கோட்ல படத்தை எடுத்து முடிச்சிட்டோம்னா அப்புறம் எங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு இந்த சேட்டன்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல சின்னதா ஒரு மைண்ட் ட்விஸ்டிங் கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கு. அது நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேருக்கு புரிஞ்சுது. அது ரிலேட்டடா நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா படம் பார்த்துட்டு உங்களுக்கு கிளைமேக்ஸ் சப்போஸ் புரியல அப்படின்னா அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ரியா ஷிபு ரொம்ப நாளைக்கு அப்புறமேல ஒரு ஹீரோயின் பயங்கர பப்ளியா, பயங்கர கியூட்டா,
பயங்கர ஆக்டிவா துருன்னு இந்த படத்துல தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு மலையாளம் இண்டஸ்ட்ரியில டிகேடுக்கு ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டிகேட்ல வந்து நஸ்ரியா அவங்களோட லான்ச் இந்த மாதிரி தான் பயங்கர இம்பாக்டிங்கா இருந்தது. இந்த டிகேடுக்கு வந்து ரியா ஷிபு. ஸோ நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்க்கணும். ஸோ ரியா ஷிபுவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா அவங்க பண்ற சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அழகா, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பண்றாங்க அவங்க ஸ்க்ரீன் முன்னாடி. ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த ரத்த கலருக்கு நடுவில் ஏதாவது கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் குடா பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 படம் தான் என்னோட சஜஷன். இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. பயங்கர வர்த்தியா இருக்கும். நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கும். வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு இந்த 3 படமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.